Parents and students, welcome to நிச்சயம் வெல்வோம் சேனல். நீட் எக்ஸாம் லேட்டஸ்ட் அப்டேட் கவுன்சிலிங் பற்றியும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனல் நிச்சயம் வெல்வோமை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்டாக் 2025, அதாவது பாண்டிச்சேரியில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் அண்ட் பிடிஎஸ் காலேஜ், அதுக்கப்புறம் ப்ரைவேட் மெடிக்கல் அண்ட் பிடிஎஸ் காலேஜில் எவ்வளவு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் சீட்ஸ் இருக்குன்ற சீட் மேட்ரிக்ஸ், சென்ட்ரலைஸ்டு அட்மிஷன் கமிட்டி கீழே எத்தனை மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, இந்த மெடிக்கல் காலேஜஸ்லலாம் எவ்வளவு சீட்ஸ் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்ப்போம். பாண்டிச்சேரியில் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும் 3 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜும் இருக்குது. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இதில் டோட்டலாக எத்தனை எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது அப்படின்னா 180 சீட்ஸ் இருக்குது. ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் 3 காலேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னன்னாக்கா பிம்ஸ், அதாவது பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். இந்த காலேஜில் எத்தனை எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குன்னா 150 சீட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இந்த ப்ரைவேட் காலேஜில் எத்தனை எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது அப்படின்னா 250 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர். இந்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் எத்தனை எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குன்னா 250 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. இந்த வருஷம் சென்டாக் இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கவர்மெண்ட் காலேஜ்க்கான எம்பிபிஎஸ் சீட் மேட்ரிக்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இந்த காலேஜில் எத்தனை சீட்ஸ் இருக்குன்னா 180 சீட்ஸ் இருக்குது. இதில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 131 சீட்ஸும், ஆல் இண்டியா கோட்டாவோட 15%க்கு 27 சீட்ஸும், என்ஆர்ஐ கோட்டாவுக்கு 22 சீட்ஸும் அலாட் பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரியில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதாவது இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜோடைய சீட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜில் 180 சீட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 180 சீட்ஸில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு எப்படி அவங்க சீட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரிக்கு 75%, காரைக்கால் ரீஜியனுக்கு 18%, யானம் ரீஜியனுக்கு 3%, மாஹி ரீஜியனுக்கு 4%. அதனால் இந்த 180 சீட்ஸில் புதுச்சேரி யூனியன் டெரிட்டரிக்கு 98 சீட்ஸ் போகும், காரைக்கால் ரீஜியனுக்கு 24 சீட்ஸ் போகும், யானம் ரீஜியனுக்கு 4 சீட்ஸும், மாஹி ரீஜியனுக்கு 5 சீட்ஸும் போகும். நெக்ஸ்ட்டு இந்த இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் என்ஆர்ஐ கோட்டாவுக்கு எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படின்னா 22 சீட்ஸ் இருக்குது. ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 15% சீட்ஸ் இருக்கு இல்லையா, இதை எம்சிசி தான் ஃபில் பண்ணுவாங்க. அதில் எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படின்னா 27 சீட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் 180 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. இப்போது இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற 131 சீட்ஸையும் கேட்டகரி வைஸ் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஜென்ரல் கேட்டகரிக்கு 52 சீட்ஸு, இடபிள்யூஎஸ்க்கு 13 சீட்ஸு, ஓபிசிக்கு 15 சீட்ஸு, எம்பிசிக்கு 23 சீட்ஸு, எஸ்சிக்கு 21 சீட்ஸு, இபிசிக்கு 2, பிசிஎம்க்கு 4 சீட்ஸு, எஸ்டிக்கு எந்த சீட்டும் அலாட் ஆகலை, பிடிக்கு 1 சீட்டு, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு 13 சீட்டு, அதுக்கப்புறம் பிஹெச்க்கு 6 சீட்ஸும், எஃப்எஃப்க்கு 5 சீட்ஸும், இஎக்ஸ்எம்க்கு 1 சீட்டும், எம்எஸ்பிக்கு 1 சீட்டும். ஸோ டோட்டலாக கவர்மெண்ட் கோட்டாவில் இந்த வருஷம் 131 சீட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. சென்டாக் கீழே 3 டென்டல் காலேஜஸ் இருக்குது. இதில் ஒன்று கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸாகவும் ரிமைனிங் 2 ப்ரைவேட் டென்டல் காலேஜஸாகவும் இருக்குது. இப்போது இந்த காலேஜஸ்லலாம் எவ்வளோ பிடிஎஸ் சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் டென்டல் காலேஜ், அதாவது மகாத்மா காந்தி போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்சஸ். இதில் எத்தனை பிடிஎஸ் சீட்ஸ் இருக்குது அப்படின்னா 125 சீட்ஸ் இருக்குது. ப்ரைவேட்டில் 2 இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜ், இதில் 100 சீட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு மாஹி இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல், இதில் 100 சீட்ஸ் இருக்குது. சென்டாக் ரிலீஸ் பண்ண கவர்மெண்ட் பிடிஎஸ் காலேஜ் மகாத்மா காந்தி போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸோட சீட் மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். டோட்டலாக இந்த காலேஜில் 125 சீட்ஸ் இருக்குது. இதில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 51 சீட்ஸும், செல்ஃப் ஃபினான்சிங் கோட்டாவுக்கு 50 சீட்ஸும், ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 19 சீட்ஸும், என்ஆர்ஐ ஸ்பான்சர்டு கோட்டாவுக்கு 5 சீட்ஸும் இருக்குது. சென்டாக் கீழே இருக்கிற கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸோடைய சீட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். மகாத்மா காந்தி போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸ்,
இதில் டோட்டலாக 125 சீட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 51 சீட்ஸ் இருக்குது. இந்த கவர்மெண்ட் கோட்டாவோட 51 சீட்ஸு கேட்டகரி வைஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். புதுச்சேரிக்கு வந்து 75%, அதனால் 38 சீட்ஸ் வந்து புதுச்சேரி ரீஜியனுக்கு போயிடும். காரைக்கால் ரீஜியனோட 18% ரிசர்வேஷனுக்கு 9 சீட்ஸும், யானம் ரீஜியனோட 3% ரிசர்வேஷனுக்கு 2 சீட்ஸும், மாஹி ரீஜியனோட 4% ரிசர்வேஷனுக்கு 2 சீட்ஸும். ஸோ வந்து டோட்டலாக 51 சீட்ஸ் வந்து இந்த கவர்மெண்ட் பிடிஎஸ் காலேஜில் அவைலபிளாக இருக்குது. கவர்மெண்ட் கோட்டாவோடைய 51 சீட்ஸை கேட்டகரி வைஸ் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரிக்கு 20 சீட்ஸு, இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 5 சீட்ஸு, ஓபிசிக்கு 6 சீட்ஸு, எம்பிசிக்கு 9 சீட்ஸு, எஸ்சிக்கு 8 சீட்டு, இபிசிக்கு 1 சீட்டும், பிசிஎம்க்கு 1 சீட்டும், எஸ்டிக்கு 1 சீட்டும், பிடிக்கு எந்த சீட்டும் இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5 சீட்ஸும், பிஹெச் கேட்டகரிக்கு 2, எஃப்எஃப்க்கு 2, இஎக்ஸ்எம்க்கு 1 சீட்டும், எம்எஸ்பிக்கு 1 சீட்டும் இருக்குது. இப்போது பாண்டிச்சேரியில் இருக்கிற ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸோடைய சீட் மேட்ரிக்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், பிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற, இதில் டோட்டலாக எத்தனை எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குன்னா 150 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. இந்த காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் எத்தனை அப்படின்னா 70 சீட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பிம்ஸில் வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டி கேண்டிடேட்ஸ், அதாவது யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி, இவங்களுக்கு கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் எத்தனை சீட்ஸ் இருக்குன்னா 62 சீட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பிம்ஸில் என்ஆர்ஐ கோட்டாவுக்கு 18 சீட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ரீ மணக்குலா விநாயகா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் புதுச்சேரி, இதில் டோட்டலாக எத்தனை சீட்ஸ் இருக்குன்னா 250 சீட்ஸ் இருக்குது. இதில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 93 சீட்ஸ் இருக்குது. மைனாரிட்டி சீட்ஸ் எதுவும் கிடையாது. என்ஆர்ஐ கோட்டாவுக்கு 38 சீட்ஸும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 119 சீட்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர், இதில் டோட்டலாக 250 சீட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 92 சீட்ஸ் இருக்குது. மைனாரிட்டி வந்து இதில் தெலுங்கு மைனாரிட்டி வரும். தெலுங்கு மைனாரிட்டி கேண்டிடேட்ஸ் ஆஃப் புதுச்சேரி, அதாவது யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி, அவங்களுக்கு எத்தனை சீட்ஸ் இருக்குன்னா 120 சீட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜில் என்ஆர்ஐ கோட்டாவுக்கு எத்தனை சீட்ஸ் இருக்குன்னா 38 சீட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக இந்த 3 ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் எத்தனை இருக்குன்னா 255 இருக்குது. மைனாரிட்டி நெட்வொர்க், அதாவது கிறிஸ்டியன் மைனாரிட்டி ப்ளஸ் தெலுங்கு மைனாரிட்டி ரெண்டையும் சேர்த்து 182 சீட்ஸ் இருக்குது. என்ஆர்ஐ கோட்டாவுக்கு 94 சீட்ஸ் இருக்குது. அதர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் 119 சீட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 650 சீட்ஸ் வந்து இந்த 3 ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. டோட்டலாக இந்த 3 செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸில் 255 சீட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் கோட்டாவுக்கு. இதை கேட்டகரி வைஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரிக்கு 128 சீட்ஸு, ஓபிசி கேட்டகரிக்கு 28 சீட்ஸு, எம்பிசி கேட்டகரிக்கு 46 சீட்ஸு, எஸ்சி கேட்டகரிக்கு 41 சீட்ஸு, இபிசிக்கு 5 சீட்டு, பிசிஎம்க்கு 5 சீட்டு, எஸ்டிக்கு 1 சீட்டு, பிடிக்கு 1 சீட்டு, கவர்மெண்ட் ஸ்கூல் அவங்களுக்கு 25 சீட்ஸு, பிஹெச் கேட்டகரிக்கு 13, எஃப்எஃப் கேட்டகரிக்கு 10, இஎக்ஸ்எம் கேட்டகரிக்கு 3 சீட்ஸு, எம்எஸ்பி கேட்டகரிக்கு 3 சீட்ஸ். சென்டர் கீழே 2 ப்ரைவேட் பிடிஎஸ் டென்டல் காலேஜஸ் இருக்குது. இந்த காலேஜஸோடைய சீட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மாஹி இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸ், யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரியில் இருக்குது. இதில் டோட்டலாக எத்தனை பிடிஎஸ் சீட்ஸ் இருக்குன்னா 100 சீட்ஸ் இருக்குது. இந்த 100 சீட்ஸில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 35 சீட்ஸ் போகும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மைனாரிட்டி சீட்ஸ் கிடையாது, என்ஆர்ஐ சீட்ஸ் கிடையாது. அதர்ஸ்க்கு வந்து 65 சீட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜ் பாண்டிச்சேரி, இதில் டோட்டலாக எத்தனை பிடிஎஸ் சீட்ஸ் இருக்குன்னா 100 சீட்ஸ் இருக்குது. இதில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து 35 சீட்ஸ் போகும். அதுக்கப்புறம் தெலுங்கு மைனாரிட்டி அவங்களுக்கு வந்து 50 சீட்ஸ் போகும். அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் என்ஆர்ஐ சீட்ஸ் கிடையாது. அதர்ஸ்க்கு வந்து எத்தனை சீட்ஸ் இருக்குன்னா 15 சீட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக இந்த 2 ப்ரைவேட் பிடிஎஸ் காலேஜில் 200 சீட்ஸ் இருக்குது. இந்த 2 ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் டென்டல் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற 70 சீட்ஸை கேட்டகரி வைஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரிக்கு 35 சீட்ஸு, ஓபிசி கேட்டகரிக்கு 8 சீட்ஸு, எம்பிசி கேட்டகரிக்கு 13 சீட்ஸு, எஸ்சி கேட்டகரிக்கு 11 சீட்ஸு, இபிசி கேட்டகரிக்கு 2 சீட்ஸு, பிசிஎம் கேட்டகரிக்கு 1 சீட்டு, அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7 சீட்ஸு, பிஹெச் கேட்டகரிக்கு 4 சீட்ஸு, எஃப்எஃப் கேட்டகரிக்கு 2 சீட்ஸு, இஎக்ஸ்எம் கேட்டகரிக்கு 1 சீட்டும், எம்எஸ்பி கேட்டகரிக்கு 1 சீட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க.
சென்டெக் 2025 MBBS அண்ட் BDS ஃபீ ஸ்ட்ரக்சர், அதாவது ஃபீ கமிட்டி ரிலீஸ் பண்ண ஃபீ ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் புதுச்சேரி, இந்த காலேஜுக்கான ஃபீ ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். யூனியன் டெரிட்டரி அண்ட் ஆல் இண்டியா கோட்டா கேண்டிடேட்ஸ்க்கான ஃபீ ஸ்ட்ரக்சர் இது. டியூஷன் ஃபீஸ் நில். காஷன் டெபாசிட் இது வந்து ரீஃபண்டபிள் ஆன் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஒரிஜினல் சலான். எவ்வளோ காஷன் டெபாசிட் பே பண்ணணும் அப்படின்னா 20,000. அகடாமிக் ஃபீஸ் இது வந்து நான் ரீஃபண்டபிள், ஏர்லி பே பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து அட்மிஷன் ஃபீஸ் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் ஒன்லி. இந்த அட்மிஷன் ஃபீஸ் வந்து அட்மிஷன் டைம் மட்டும் பே பண்ணால் போதும். எவ்வளோனாக்கா ₹50,000. அகடாமிக் ஃபீஸ் 22,000. ஸ்பெஷல் ஃபீஸ் 11,000. லேப் ஃபீஸ் 11,000. லைப்ரரி ஃபீஸ் 11,000. கல்ச்சுரல் ஃபீஸ் 4,400. ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் ஃபண்ட் 1,100. காலேஜ் டெவலப்மெண்ட் ஃபண்ட் 11,000. ஸ்போர்ட்ஸ் ஃபீஸ் வந்து 2,200. ஸோ டோட்டலாக இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜுக்கு எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா 1,43,700 ருபீஸ் பே பண்ணணும். இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் புதுச்சேரியோட ஹாஸ்டல் ஃபீஸ் டீட்டெயிலை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காஷன் டெபாசிட் எவ்வளோ பே பண்ணணுன்னாக்கா 10,000. இது வந்து ரீஃபண்டபிள். மெஸ் டெபாசிட் வந்து 20,000. இதுவும் வந்து ரீஃபண்டபிள். அதுக்கப்புறம் சிங்கிள் ஆக்குபென்சியாக இருந்தாக்கா 30,000. இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூட்டிலிட்டி சார்ஜஸ் வந்து 10,000. ஹாஸ்டல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ் 3,000. ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் ஃபண்ட் 100 ருபீஸ். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய கோர்ஸை டிஸ்கண்டினியூ பண்ணாங்க ஆன் ஆர் பிஃபோர் தி லாஸ்ட் டேட் ஆஃப் கவுன்சிலிங் அப்படின்னா அவங்க பே பண்ண காஷன் டெபாசிட் 20,000 ஃபோர்ஃபிட் பண்ணிடணும். அதாவது ஃபைனாக அவங்களே எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய கோர்ஸை டிஸ்கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா, அதாவது என்எம்சி அனௌன்ஸ் பண்ண டேட்டுக்கு அதுக்கப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணாங்கன்னா பெனால்ட்டியாக எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா 4 lakh ருபீஸ் பே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் செப்பரேட் அக்ரிமெண்ட் பாண்டை கேண்டிடேட்ஸும் அவங்களுடைய பேரண்ட்டும் சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்களா, அது வந்து எப்போ அவங்க ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் கெட் ரிலீவ்டு ஃப்ரம் தி இன்ஸ்டியூட் அப்பான் சாட்டிஸ்ஃபேக்டரி கம்ப்ளீஷன் ஆஃப் த கோர்ஸ். அதாவது கேண்டிடேட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ரீஃபண்டபிள் அமௌண்ட்டை அவங்க ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அகடாமிக் இயர் 2025 அண்ட் 2026க்கான MBBS ஃபீ ஸ்ட்ரக்சர் ஃபார் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிம்ஸ், அதாவது பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். இந்த காலேஜ்லேயும் அதுக்கப்புறம் மணக்குள விநாயகா மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ், இந்த 3 காலேஜஸ்லையும் கவர்மெண்ட் சீட்ஸாக இருந்துச்சுனாக்கா கேண்டிடேட்ஸ் வந்து எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னாக்கா 4 lakhs பே பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இதே காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் கேண்டிடேட்ஸ் வந்து எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா 16.80 lakhs, அதாவது 16,80,000 பே பண்ணணும். இதே காலேஜஸ்லேயே, அதாவது பிம்ஸு, மணக்குளா விநாயகா, வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ், இந்த காலேஜில் NRI கோட்டாவுக்கு கேண்டிடேட்ஸ் வந்து எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா 21 lakhs பே பண்ணணும். இந்த ஃபீஸ் வந்து ஆனுவல் டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான். நீங்கள் செப்பரேட்டாக புக்கு, அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ், ஃபுட் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் செப்பரேட்டாக நீங்கள் பே பண்ணணும். அகடாமிக் இயர் 2025-26க்கு ப்ரைவேட் டென்டல் காலேஜஸில் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மாகி இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸ் மாகி. இந்த காலேஜ்க்கு கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தாக்கா எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 3 lakh பே பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 6,50,000 பே பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜ். இந்த காலேஜ்க்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு எவ்வளோ பே பண்ணணும் டென்டலுக்கு அப்படின்னா 3 lakh ருபீஸ் பே பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 1,50,000 பே பண்ணணும். இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜில் இந்த வருஷம் வந்து ஃபீஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 6.50 lakhsலேருந்து 4.50 lakhsக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னாக்கா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிச்சயம் வெல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.